வைரம் வைடூரியம் என்ற பொருள் மீது அதிக கவனம் செலுத்தி அதன் மேல் ஆசை கொள்வது ஏன்? அதை மேல் ஆசை கொள்வது ஏன்? தங்கம் போட்டால் தானே தங்கம் வைரம் அதெல்லாம் போட்டால் தானே மதிக்கிறாங்க. மனுஷங்களை எங்கனையும் மதிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி போட்டாதான் வாமா அப்படி வாமா ஹர்னி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதுவுமே இல்லாமல் இருந்தால் சரி வாங்க அப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது போட்டாதான் மாமா வாமா அப்படின்னு முன்னாடி உட்கார வைப்பாங்க. அப்படிதான் ஆக்கிட்டேன். அதுக்காக தான் போடுறாங்க. இது பொதுவாக சொன்னேன் தாயே, சாரி. அதான் முருகா, நான் அதான் முருகா சொன்னேன். இல்லை சந்திரசேகரன் கேவலமா இருக்குடா, ஏன்டா அப்படி? ஓ முருகா சகோ வணக்கம், கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்காதீங்க பிரபு சந்திரசேகரன். ஏன் இப்படி மோசமாக ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க? நல்லாவே இல்லை, தயவு செய்து டெலீட் பண்ணுங்க சரியா? ஆமாம், அதை விட நேற்று இரவு கார்த்திக் தொலைபேசியில் பேசார். என்ன சொன்னார் சரணியா? சும்மா தான் நம்மவும் இப்போவும் பொழுது சரி சரணியாக பேசி கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சத்தம் மாடி இல்லை கிஷோரண்ணா. சரிங்க அக்கா, குட் நைட் அக்கா, நாளைக்கு வாங்கப்பா. சரி சுதந்திர தங்கம் சரி தங்கப்பில் கிளம்புங்க. தினேஷ் சகோ இரவு அக்னி சகோ எனக்கு கேசமாக சொல்லியிருக்காங்க. கருப்பன் ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா? விஜய் சேதுபதி நடித்தது. ஆமாம் பார்த்துருக்கேன்டா தம்பி, அந்த படம் பார்த்துருக்கேன். பெரிய தங்கம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு சக்தி கணேசன் நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, மிக்க நன்றி ராஜுமா. என் சேனல் மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராஜு சரியா? சிவகுமார் சென்னை. ஹாய் சிவகுமார் சகோ வாருங்கள், வணக்கம். நல்லா இருக்கீங்களா சிவகுமார்மா? எறும்புகளிடம் சுறுசுறுப்பை கற்கலாம், தேனிகளிடம் உழைப்பை கற்கலாம், ஆனால் உண்மையான அன்பை ஹரணி என்ற எங்காச்சாரில் மட்டுமே கற்கலாம். மிக்க நன்றி சிஎஸ்ஆர், வளத்துடன் வாழ்க. நமோ நாராயணா. சிஸ்டர் 10வது முன்னாடியே வந்துட்டேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? வாருங்கள், வணக்கம். பிரகாஷ்மா சிவகுமார் வாருங்கள். சிவகுமார் வணக்கம். ஸ்வீட்டு ஹாய். மணிசங்கர் ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க. வணக்கம் கேஎஸ் அகோ. நான் நலம், நீங்கள் நலமா? தினேஷ் சொல்லியிருக்காங்க. தினேஷ் அண்ணா. சிஎஸ் அகோ சிஎஸ் அகோ பின்றீங்களே. ஆமாம் அப்படின்னா நலம் தினேஷ்குமார் நலம் தினேஷ் அகோ சொல்லியிருக்காங்க. ஓகே சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டே சாமி தினேஷ் அண்ணா. எனக்கு இன்னும் மேரேஜும் ஆகலை. அப்படியா? அவளின் சிரிப்பு ஒரு கவிதை தானே. அவள் சிரிக்கையில் மலையின் நறுமணம் பூக்கும், மனமே மீண்டும் குழந்தையாகும். அந்த சிரிப்புக்கே எழுதலாம் 100 கவிதை, ஆனாலும் ஒரு கவிதை போதும். அடியாத்தே. சூப்பராக இருக்கு. வாருங்கள், வணக்கம். நான் உங்களில் ஒரு ரொம்ப 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 அழகாக இருக்கு. வளத்துடன் வாழ்க. சாப்பிட்டீங்களா? நீங்கள் லைக் போட்டிங்களா? நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ராஜுமா. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ராஜு? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மணப்பாறை மகாணத்தில் மண்ணுக்கேத்த மகராசி ஹர்னிமா. அன்பு என்பது ஒற்றுமையின் வற்புறுத்தலில் அன்பு மலர நற்பண்புகள் மட்டுமே தேவை தோணும். நற்பண்புகள் மட்டுமே தேவை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகினேன். நான் கரெக்டாக சொல்லிட்டேன் ஆகினேனா? அருமை சிஎஸ் கேர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாமா? லைவ்னு பார்க்குறேன். இல்லைன்னு வையன், நீ வந்து எல்லைக்கே போகிற அளவுக்கு உன்னை ரொம்ப கேவலமாக உன்னை ஏசிடுவேன் சரியா? நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. நீ எவ்வளோ தூரத்துக்கு நல்ல பிள்ளை ஒரு தெராசில் இருக்கோ அதை விட மோசமான பிள்ளையும் கூட நான் கொன்றுவேன் பார்த்துக்கோ. நீ உன்னை டைம் அவுட் பண்ணிடுவேன். நீ வந்து ஒரு சில நேரத்தில் நல்லா பேசுகிற, ஒரு சில நேரத்தில் வந்து செத்த மூதி மாதிரி பேசுகிற. உன்னை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. திருப்பூர் முருகேசன் சகோ வணக்கம். கேரசமாக சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணலை, என்ன பண்ணலான்னு நீ என்னத்த சொல்கிறது? உன்னைய திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. மாடியில் யாரோ ஒருவர், 2 பக்கம் ஒருவர் போல் ஒரு உணர்வு. சரணியாவுக்கு யார் அது என்று கேட்டான் சரணியா. அது ஒருவர் சிரித்து கொண்டே இருந்தது. நீ யார் என்று சொல்லிவிடு. உன்னை அண்ணா. முருகன் சகோ, நீங்கள் லைவுக்கு வரவில்லை என்றாலும் சகோதரி எத்தனை தடவை உங்கள் பெயரை உச்சரிக்கிறார்கள் பாருங்கள். லைவுக்கு வாங்க முருகன் சகோ. அச்சோ சீசனா விடுங்க அண்ணா, போறாங்க விடுங்கண்ணா. அண்ணா முருகன் அண்ணா எப்பவுமே நமக்கு வருவாங்க, ஆனால் ஏன் வரல அப்படின்னு தெரியல. வருவாங்க விடுங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க விடுங்க. கேர் சகோ நன்றி சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் உங்களை வைத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? பண்ணி விடலாமா? பிரகாஷ்மா கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் சரியா? ஷார்ட் ஃபிலிம் என்ன பெரிய பெரிய படமாக எடுத்துருவோம் விடுங்க. என்னை தாளாட்டும் சங்கீதம்